கடுமையான வெக்கம் இருக்குது. நான் காட்டுகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வந்தோம்னா, ட்ரெக்கிங் வந்தோம்னா, ஃபஸ்ட்டு என்னோடய திங்கிங் வந்து வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுவேன். AccuWeather.comல போய்ட்டு வெதர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு, இங்கே வந்து நாளைக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கும், மழை வருமா வராதா, காற்று இருக்குமா, இந்த மாதிரி செக் பண்ணிட்டு தான் வருவேன். இந்த ஏரியாவில் 1 மணிக்கு மழை வரும்னு போட்டிருந்தாங்க. டைமிங் 1 மணிக்கு கொஞ்சம் முன்னாடி நாங்கள் இருக்கோம். வெக்க வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. மழை வரும்போதே லேசாக தூவிச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் மழை ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெக்கிங் முடிச்சுட்டு நம்ம மேலே ஏறணும். இந்த டேமோட தண்ணி, இந்த ஆறோட தண்ணி ஃபுல்லாக நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அமராவதி டேமுக்கு போகுது. உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி டேமு, அமராவதி டேம்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே தான் போகுது. ஆறை கிராஸ் பண்ணுறோம். இது ஃபுல்லாக தண்ணி வருமா, இது எல்லாம் நிறைஞ்சி தண்ணி போகுமா. இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. மழை பெஞ்சுன்னா திடீர்னு தண்ணி வருமா. ஒரு ஆறை கிராஸ் பண்ணும்போது ரேஞ்சர் மேடம் சொன்னாங்க, ஒரு ஆறை கிராஸ் பண்ணும்போது அந்த ஆற்றுல இங்கே போகும்போது தண்ணி இருக்காது, ஆனால் மழை பெஞ்சிச்சுன்னா வரும்போது கடுமையான தண்ணி இருக்கும். அதனால் எவ்வளோ குயிக்காக பார்த்து வர முடியுமோ பார்த்து வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்கே வந்தாலும் நம்ம மக்கள் பிளாஸ்டிக்கை போட்டுருக்காங்க. நம்ம கண்ணுக்கு மட்டும் பிளாஸ்டிக் தெரிஞ்சிருக்கு. காட்டுக்குள்ளே பிளாஸ்டிக் போடாதுன்னு எவ்வளோ வீடியோஸ் வந்துச்சு, எவ்வளோ பேர் அட்வைஸ் பண்ணிட்டாங்க. நான் பிளாஸ்டிக் போடுறது மட்டும் நிறுத்தவே இல்லை. பிளாஸ்டிக் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு வழியாக சுவானம் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். நம்மளை ரங்கராஜ் அண்ணா வந்து வெற்றிகரமாக சுவானம் ஃபால்ஸ் பக்கத்தில் கூப்பிட்டு வந்துட்டாப்புல. முகமெல்லாம் பயங்கரம் ஏற்றிருச்சு. ரொம்ப தூரமாக வந்திருக்கோம். அண்ணன் ரங்கராஜ் அண்ணன் நம்மளை கூப்பிட்டு வந்த அண்ணன் தான் அங்கேருந்து எவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தாப்புல. இங்கே ஃபாரஸ்ட் வாட்சராக இருக்கார். ரொம்ப நன்றிண்ணே. நம்ம போய் பார்த்து வரேன். இது வழியாக சுவானம் வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. இதில் வந்து நேராக போய் இந்த கல் வரைக்கும் தான் அலோடு இருக்குது. அதுக்கு மேலே அலோடு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி குளிச்சிருக்காங்க. குளிச்ச இடத்துல ஒரு சில சம்பவங்கள் நடந்துருச்சு. அதனால் கேரளா ஃபாரஸ்ட் வந்து அதை பேன் பண்ணிட்டாங்க. நம்ம மக்கள் போனாலே ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. அதனால் அதை பேன் பண்ணி விட்டாங்க. பாறைகள் எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள படிமங்கள் மாதிரி இருக்குது. தண்ணி போய் 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 கரடு முரடாகி பயங்கரமாயிடுச்சு. இதுதான் தூவானம். இதுக்கு மேலே தண்ணீரில் நுழைய வேண்டாம்னு ஒரு போர்டு. பின்னாடி தூவானம் வாட்டர் ஃபால்ஸு. ரொம்ப பெருசாக ஒரு சேம் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பெரிய வாட்டர் ஃபால்ஸு. இங்கே வரணும்னு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம், ஆனால் வந்து நிறைவேறாமலே இருந்துச்சு. இன்றைக்கி நிறைவேற்றியாச்சு. டைம் கிடச்சிட்டு வந்துட்டோம். இதில் வந்து இந்த பாறைக்கு அடுத்து வந்து போகக்கூடாது, இந்த பாறை தான் இது லாஸ்ட், இதுக்கப்புறம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து தண்ணீரில் நுழைய வேண்டாம்னு சொன்னால் டெண்டர் வாட்டர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்தாலே தெரியுது, இதில் குளிச்சு வெளியே வரவே முடியாது. அந்த சைடு ஒரு ரெண்டாவது ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ஃபால்ஸில் குளிச்சுருக்காங்க. மேலே ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது. அந்த கேம்ப் வந்து இப்போ மூடிட்டாங்க. கேம்ப் வந்து இப்போ ரன்னிங்கில் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் நுழைய வேண்டாம் டெண்டர் வாட்டர் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. டெண்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இப்போ அதிகமாக வருது. அங்கேருந்து அப்படியே சாரல் அடித்தாலும் அதனால தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பெருசுவான் சாரல் அடிக்குது. யானைகள் நிறைய இருக்கிறதுனால நம்ம ரங்கராஜன் வேறு நம்மளை தனியாக விட்டு அங்கேயும் நிற்கிறாரு. நமக்கு பிரச்சனை இல்லை, ஏற்கனவே யானைகள் கூட நமக்கு பழக்கம் அப்படிங்கிறதுனால பாவம். ரொம்ப லாங் ட்ரெக்கிங்.